என்று பெண் அரசை முடிசூட்டி ஆளக்கூடிய 6000 ஆண்டியருக்கும் அறியாத திருமகளாகிய எங்களுடைய அம்மா தான் அள்ளி மகாராணி. ஆமா ராமா ராமா அள்ளி என்ன கல்யாணமா? ஆமா கல்யாணமா? ஏண்டா இது என்ன கேப்பாரற்று கிடக்குது நிலம் மேய்ந்து அழித்து விட்டு போகலாம் என்று வந்தாயா? கேடு கட்டவனே, உடம்புல துணிவி விழுந்தா எடுத்தாவால் கொடுப்போம் போர். ஏங்க சண்டை சமர்தா யுத்தம் இல்ல சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரி போய் போய் ஒரு பொங்கலோடு சோரம் செய்யக்கூடிய கம்மநாட்டி பொம்பளைங்க நீங்க. நான் இங்க இருந்து மூத்திர உரம் பாக்குறீமா அந்த வட்டத்து மேல போய் அடிக்கும். நாங்களும் தான் விடுவோம். எங்க பாத்தி கட்டுற மாதிரி சல சலன்னு 1.5 பைப்புல தண்ணி ஊத்துற மாதிரியா? பார்க்கலாம் மட்டி சோத்தை கட்டி தலைவர் என்ன முட்டாள் நினைறாதீங்க. சண்டையெல்லாம் வேணாம். செந்நிறவானில சர்க்கார் தலைப்பில் மாணிக்க கரை கட்டி மதிந்த நெருப்பாக்கி மன்னா என்று வந்தோரை சூழும் வாளோடு சுழலும் படையோடு வெற்றி 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 என்று வெற்றி கொட்டி வந்த பரம்பரையில் யானையாக பிறக்கலாம் ஒருபோதும் தவறல்ல. கோலையாக வளரக்கூடாது. கொட்டத்தை அடக்கி வானிலை ஒட்டி பறக்கிற பருந்துக்கு விருந்தாக்கி நீ சரியானபடி அழிஞ்சு போனீங்களா? கல்லு குடிச்சாலும் நாங்க 2 பேரும் கவட்டம். நீங்க மண்டை மண்டைதான். ஆம்பளையா இருந்தா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா எங்க அம்மாவோட சண்டைக்கு விட. போர் என்றால் புலிக்குணம், பூவென்றால் பொங்கும் இந்த காதல் மனம். அக்கா வேற கை கட்டிருச்சு. Logi
எல்லாருமே நல்லா பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னானே காலால் சோழம் செய்யக்கூடிய கம்மநாட்டி பொம்பளைங்கன்னு. இப்ப யாருன்னு தெரியுதா? இவன் எங்க எடுத்து வச்சா அந்த கம்பத்துக்கு போவோம். எடுத்து வெயிலா பாக்கலாம் கம்பத்துக்கு. ஐயோ நந்தனந்தனா நாராயணா கோவிந்தா கோபாலா மாமா உன்னுடைய மகிமை தெரியாம வந்து இப்படி மாட்டிட்டு மாமா எங்க இருந்தாலும் வந்து காப்பாத்து மாமா.